ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து தென்காசிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண லக்ஸரி ஆமனி பஸ்ஸான இந்த பால் பஸ்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரு ஆகும்போதே இந்த மாசான டிரைவர் கேபின் இருந்தது. ஸோ அதை திறந்து உள்ளே போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்ச் தீமாவே இருந்தது. இதோட அவுட்டர் லுக் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைன்ஸோட ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்டில் சும்மா தாறுமாறாக இருந்தது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் தீமுக்கு அந்த ஆம்பியன்ஸ் லைட்லாம் சும்மா லுக்கு தாறுமாறாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் இது வந்து டிரைவர் கேபின்லேருந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது உள்ள வியூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீட் கம் ஸ்லீப்பர். ஸோ நம்மளுக்கு வந்து 2 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சீட்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சார்ஜர், அதில் 2 டைப் ஆஃப் சார்ஜர் இருந்தது. அதுபோக சீட்ஸோட குஷன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் ஹோல்டர் அது எல்லாமே இருந்தது. சீட்ஸ்க்கு நடுவில் லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருந்துச்சு. இதில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரீடிங் லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பை டிஃபால்ட் இந்த ப்ளூ கலர் டிமி லைட்டில் இருந்தது. ஸோ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா பிரைட் கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மேசிவான விண்டோ இருக்கிறதுனால எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்காது. எல்லாருக்குமே அவுட் சைட் வியூ சூப்பராக தெரியும். அதுபோக இதில் வந்து யூஎஸ்பி டைப், நார்மல் டைப் 2 டைப் ஆஃப் சார்ஜர் இருந்தது. அதுபோக சீட்டோட குஷன்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. இது புது சீட் மாதிரி இருந்தது. எல்லாமே ஏன்னா கவர் போட்டு இருந்தது. ஸோ புஷ் பேக்கும் சும்மா தாறுமாறாக ஒர்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பெர்த்து. ஸோ சிங்கிள் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா பேக் ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருந்தது. இந்த பெர்த்துமே நல்லா லாங்காக இருந்தது. நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா பின்னாடி அந்த குஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் மொபைல் சார்ஜ் மைண்ட் அந்த ஹோல்டர் இருந்தது. அப்புறம் மேசிவ் விண்டோ இருந்ததுனால வியூவும் சூப்பராக இருந்தது. இது வந்து டபுள் பெர்த் உள்ளவங்களுக்கு. ஸோ அதிலே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் சைடில் கொடுத்துருந்தாங்க. மேகசின் ஹோல்டர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கீழே சைட்லேயே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த வண்டியோட லாஸ்ட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட் இருந்தது. இந்த பெர்த்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியான மொபைல் ஹோல்டர் இருந்தது. அப்புறம் சார்ஜிங் மானிட்டர் இருந்தது. பின்னாடி பேக் குஷனும் இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைட், சேம் லைட்டிங் மோடு ப்ளூ கலர் வேணும்னா அதில் ரீடிங் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பேக் ஹோல்டர் இருந்தது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருந்தது. அவங்க கொடுத்த வாட்டர் பாட்டிலும் லுக்கே சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட் தென் அதர் நார்மல் பஸ். அது அவங்க கம்பெனியோட நேம், அப்புறம் வந்து அவங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது உள்ள ஷேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எடுத்தது. ஆக்சுவலாக ரொம்ப பாடி ரோலிங்லாம் இல்லை. குஷன்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. சஸ்பென்ஷன்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. யூஸ்வலாக எல்லா பஸ்லேயுமே இந்த ஃபர்ஸ்ட் சீட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இங்கே அதுலேயுமே நல்லா ரெகுலரும் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. இது வந்து டிரைவரோட கேபின் வியூவில் இருந்து அவுட் சைட் வியூ. நம்ம டெஸ்டினேஷன் என்னென்னு கீழம்பாக்கத்துக்கு 6:15 வர மாதிரி டைம் போட்டிருந்தாங்க. பட் வந்து ஒரு 1.5 hours லேட்டாக தான் வந்தது. ஸோ டைமிங்கை கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணோம். அதுபோக இந்த பஸ்ஸில் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. அதையுமே இவங்க என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை.